முன்பெல்லாம் கல்யாணத்துக்கு அதாவது பொண்ணு மாப்பிள்ளை நாம் தேடுறோம் அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை ஓரளவு பார்த்துட்டு பையனோட அப்பா யார், தாத்தா யார், அவங்க என்ன மரபு, எந்த வழியில் வந்தவங்க, அவங்க பாரம்பரியம் எப்படி, புண்ணிய காரியங்கள் ஏதாவது செய்திருக்காங்களா, நல்லவங்களா, உண்மையானவங்களா, உண்மையை பேசியிருக்காங்களா, அதை தான் அதிகமாக விசாரிப்பாங்க. அவங்க வசதியானவங்களா, வசதி இல்லாதவங்களா, அதெல்லாம் முன்னாடியெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. அவங்க நல்லவங்களா, நல்ல மனசுக்கு சொந்தக்காரங்களா, உண்மையானவங்களாக இருப்பாங்களா, நம்பிக்கைக்குரியவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு விசாரித்து பார்த்துட்டு பொண்ணு எடுக்கிறது, பொண்ணு கொடுக்கறது, அதெல்லாம் வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் அதெல்லாம் செய்துட்டு வந்தாங்கங்க. இப்போது இன்றைக்கி மகாலய பட்சம் ஆரம்பிச்சிருக்குதுங்க. இந்த மகாலய பட்சம் இன்றைக்கி ஆரம்பித்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும், அதாவது இந்த 15 நாட்களுக்கு இருக்க போதுங்க. மகாலய பட்சம் அப்படின்னாலே நம்முடைய முன்னோர்கள் நம்மை தேடி பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டமாகும். அதாவது இன்றையிலிருந்து அக்டோபர் 2 வரைக்கும் உள்ள காலகட்டம் நம்முடைய முன்னோர்கள், அதாவது பெற்றோர், அதுக்கடுத்து தாத்தா பாட்டி, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, அவங்கெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன்னா அவங்களுடைய ஜீன், அவங்களுடைய டிஎன்ஏ, ஆர்என்ஏ அதெல்லாம் நம்ம உடம்பில் இருக்குது. அவங்க பின்பற்றிய வாழ்க்கை முறைகள், வழிமுறைகள் அதெல்லாமே இருக்குது. அதனால தான் ஜாதகத்தில் என்ன சொல்கிறாங்க, பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கணும், அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணுங்க. அவர் காரில் போகிறாரு, வசதியாக இருக்கார், ரொம்ப அதிகமாக பணம் சம்பாரிச்சிட்டாரு, அவருக்கு என்னங்க கஷ்டம், அதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனை இருக்கணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த குடுப்பனை, அந்த பாக்கியம் இதெல்லாம் தர்றதான் இந்த பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது எது? நம்முடைய முன்னோர்களை குறிக்கக்கூடியது, நம்முடைய முற்பிறவியை குறிக்கக்கூடியது. அப்போ நம்ம முன்னோர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு குறிக்கக்கூடியது தான் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம். அதனால தான் இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த மகாலயபட்ச நாளிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் தான தர்மம் செய்கிறது நல்லது, தர்ப்பணம் தர்றது நல்லது. தர்ப்பணம் செய்கிறது ஏன்னா எள்ளும் தண்ணியும் இறைச்சி விடுறதுன்னு சொல்லுவாங்க. எள்ளு பாருங்கள், அது ரொம்ப முக்கியமான ஒரு தானியம். ஏன்னா சனீஸ்வர பகவான் தான் நம்முடைய முன்னோர்களை எல்லாம் குறிக்கக்கூடியவர். அதே மாதிரி ராகு, கேது இதெல்லாம் தாய் வழி பாட்டன் பாட்டி, தந்தை வழி பாட்டன் பாட்டி இவங்களை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி பாருங்கள், இப்போ ராகு கேது அதாவது நிழல் கிரகம் அப்படிங்கிறது கிடையாது, சாயா கிரகம். அது எங்கேயுமே சாயாது, அது ஒரு இடத்துல இருக்கக்கூடியது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதாவது அதனுடைய கதிர்வீச்சு ஒரே மாதிரி இருக்கும். ராகுவோட கதிர்வீச்சு 180 டிகிரின்னா கேதோட கதிர்வீச்சும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போது முன்னோர்களுடைய அந்த டிஎன்ஏ, ஆர்என்ஏ எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, அதுக்கு அடுத்தது வரக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் நல்ல விதமாக வர்றதுக்கு இன்னையிலேருந்து நம்ம முன்னோர்களை நினைத்து தான தர்மங்கள் செய்கிறது நல்லது. உணவு கொடுக்கலாம், தண்ணீர் கொடுக்கலாம், ஆடை அணிகலன்கள் கொடுக்கலாம். நீங்கள் என்ன தோணுதோ, உங்கள் சக்திக்கு என்ன முடியுதோ அதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ன பண்ணக்கூடாது, சுப காரியம் எதுவுமே பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது தேவையற்ற பேச்சு, அவங்கள பற்றி குறை சொல்கிறது, இவங்கள பற்றி குறை சொல்கிறது, அப்படி கூட சொல்லிக்கிறாங்க அவரை பற்றி, அது மாதிரிலாம் பேசவே கூடாது. வீண் சண்டைகள் அது கூடாது. அது மாதிரி புரட்டாசி மாதம்னாலே வெயிலும் அடிக்கும், கடுமையாக வெயில் இருக்கும், மழையும் இருக்கும். அப்போ சைவ உணவுகள், நம்முடைய முன்னோர்கள் நினைத்து நம்ம சைவ உணவுகளை உண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கடமையை நாம் சிறப்பாக செய்யணும், அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் இன்னையிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவங்கள வழிபட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இறைவனை வணங்குவோம், முன்னோர்களை வணங்குவோம், தான தர்மங்கள் செய்து நம்முடைய ஜாதக பலத்தை அதிகப்படுத்திக் கொள்வதோட பூர்வ புண்ணிய பலத்தையும் அதிகப்படுத்தி கொண்டு வரங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, மகாலய பட்சம் தொடங்கியிருக்கும் இன்றைய நாள் முதல் நம்முடைய முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆசீர்வாதம் எல்லாம் முழுமையாக உங்களுக்கு சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.